Hello everyone. நம்ம Professor of Civil சேனல்ல சிவில் இன்ஜினியரிங்கான காம்படிட்டிவ் எக்ஸாம் டிஎன்பிசி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியில் கேட்குற டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஆப்டிடியூட் லாஜிக்கல் ரீசனிங்கான கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துட்டு இருக்கோம். அதை நம்ம பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஜென்ரல் நாலேஜ் தனி, ஆப்டிடியூட் தனி, ப்ளஸ் டெக்னிக்கல் தனின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கான வீடியோஸ் பார்க்க போகிறோம். அது எல்லாமே ஒரு ஒரு 250 கொஸ்டின், ஒரு 500 கொஸ்டின்ஸ் நம்ம டார்கெட் வச்சு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கண்டினியூஸாக அதை ஒரு செக்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இன்னைக்கு நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ், அதாவது எஸ்எஸ்சியில் கேட்டிருந்த இந்த ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் நாலேஜுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே, ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோலையும் 5 கொஸ்டின்ஸ் ரேஞ்சில் டோட்டல் நம்ம டார்கெட் இப்போதைக்கு 250 வச்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹூ பில்ட் தி தாஜ்மஹால்? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆன்சர் தான், இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆன்சர் என்ன? ஷாஜஹான். Nalanda University was founded by Samudragupta, Chandragupta, Kumar Gupta, Harshvardhana. Answer C. Kumar Gupta founded the Nalanda University. Question 3. Bleaching powder is used in drinking water as an coagulant, disinfectant, antiseptic, antibiotic. இதில் எது correct answer na coagulant. Question number 4. The pH of lemon juice is expected to be. Lemon juice ஓட pH எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம pH எப்படி மெஷர் பண்ணுவோம்? அந்த வேல்யூ 7னா நியூட்ரல், 7க்கு கீழே இருந்தால் ஆசிடிக் நேச்சர், 7க்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆல்கலினிட்டி. இப்போ லெமன் ஜூஸ் அமிலத்தன்மை அதிகமாக உள்ளது, கரெக்டுங்களா? ஆசிடு நேச்சர் உள்ளது. ஸோ அப்போ இதுக்கு என்ன இருக்கும்? லெஸ் தேன் 7. D is the correct answer. In which year Delhi became the capital of India? Option A 1911, 1912, 1910, 1905. 1905, 1910, 1912, 1911. இந்த 4ல் எந்த வருஷம் டெல்லி இந்தியாவோட கேபிட்டலா மாறுச்சு? ஆப்ஷன் ஏ 1911. 1911வது ஆண்டு தான் டெல்லி இந்தியாவோட கேபிட்டலா மாறுச்சு. நம்மளோட சேனல்ல மோஸ்ட்லி எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு. நான் தமிழ் மீடியம், எனக்கு இங்கிலீஷ்ல படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. மோஸ்ட் ஆஃப் தி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல காமன் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். இப்போ நீங்கள் அதுலேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் எழுத முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் டிஎன்பிசி, குரூப் 1, குரூப் 2 அண்டு எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எதுனாலும் உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். நீங்கள் நம்ம வீடியோஸை கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கே ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும். கண்டினியூவாக நம்ம வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.